இந்த மகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதுக்கு தொழில் ஸ்தானம்னே பேருங்க. இவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப லேசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ சோம்பேறித்தனமாக உனக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு இருக்கும். வேற ஒன்றும் இல்லைங்க, கமிட்மெண்ட் செட் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு தொழில் அப்படிங்கிறது இயற்கை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வந்து கட்டி அதுக்கப்புறம் சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இவங்க தாராளமாக செய்யலாம். கன்சல்டன்சி, அதே போல் டாக்குமெண்ட், ஸோ டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது, டாக்குமெண்ட் ரைட் பண்ணுறது, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். மகரத்துக்கு ஆகாது என்ன தெரியுங்களா? வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் இவங்களுக்கு இந்த தொழில்கள் எல்லாம் இயற்கையாகவே நல்லா அமையும். அதில் மட்டும் இவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இதை தன்னுடைய தொழிலாகவே எடுத்து பண்ண முடியும், அதில் சக்ஸஸும் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவுகள் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால புருஷனுக்கே தொழிலாக இருக்கக்கூடிய 10ஆம் ராசியாக இருக்கக்கூடிய மகரம் தாங்க. ரைட், இப்போ நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்தவங்களா அப்படின்னா இந்த விஷயங்கள் ஃபுல்லாக உங்களுக்கானது தான். இந்த மகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதுக்கு தொழில் ஸ்தானம்னே பேருங்க. இந்த மகரம் வந்து சனியினுடைய ராசி. சனிக்கு பேரே தொழில்காரகன் ஒரு பேரும் இருக்குது. அப்போது மகரத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்குது. அது எடுத்தோம் கவுத்தோங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. மெல்ல மெதுவாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பித்து படிப்படியாக முன்னுக்கு வருகின்ற அமைப்பு தான் இந்த மகரத்தோடது. அப்போது இவங்களுடைய குணமும் வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிகளில் மிக பொறுப்பானவர்கள், கடமை உணர்வு நிறைந்தவர்கள் தான் மகரம். ஆனால் இதை சொல்லும்போது சில பேருக்கு தோணலாம், எங்கேங்க இங்கெல்லாம் பார்த்தா அந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அதாவது என்னன்னா அந்த ஒரு கமிட்மெண்ட் வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அவ்வளவு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. விடிய காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் பண்ணுறதுனாலும் அசால்ட்டாக எந்திரிச்சு பண்ணுவாங்க. அது இவங்களோட ஸ்டைல். ரெண்டாவது, எடுத்துக்கொண்ட வேலையை மிக மிக நேர்த்தியாக செய்யக்கூடிய திறன் இவங்க கிட்ட இருக்குது. அந்த நேர்த்தி மட்டும் கிடையாது, அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல வழிகளில் சென்று அந்த வேலையை முடிக்கக்கூடிய வல்லமை. ரொம்ப க்ரியேட்டிவாக, ரொம்ப டெக்னிக்கலாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணி முடிக்கின்ற திறன் இந்த மகரத்துக்கு உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுருப்பாங்க. அதன்படி தான் இவங்க தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவாங்க. அதனால் மற்றவங்க சொல்கிற எல்லாத்தையுமே இவங்க கேட்டுப்பாங்களா அப்படின்னா சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்பாங்க. கடைசியாக தனக்கு என்ன சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அதே போல் இவங்களோடதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பார்த்தா அந்த மாதிரி தெரியல, சில பேர்த்து வீட்டில் அந்த மாதிரி இருக்கும். அவங்களோட குழந்தைங்க இருப்பாங்க, லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க, கூட பிறந்தவங்க இருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, கமிட்மெண்ட் செட் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்கள மாதிரி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுற ஆளே கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். பட் கமிட்மெண்ட் இல்லை அந்த செயலில் இன்னும் நான் முடிவு எடுக்காமல் இருக்கேன், அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப லேசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ சோம்பேறித்தனமாக உனக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம், எந்த வழியில் போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது பார்க்குறதுக்கு வந்து இவங்க சோம்பேறித்தனமாக, ஒரு குழப்பமாக, முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் தோன்றலாம். ஆனால் அது கிடையாதுங்க, இவங்க நிதானமாக யோசிக்கிறாங்க. சரிங்க, இப்போது இவங்களுக்கு ஒரு தொழில் அப்படிங்கிறது இயற்கை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குணத்துக்கு இவங்களே படிப்படியாக தனக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனுபவங்கள்லேருந்து அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாடத்தை தன்னுடைய படிப்பு, வேலை, தொழில் இப்படி எல்லா இடங்கள்லையும் அப்ளை பண்ணும்போது தான் இவங்களுக்கு சீரான ஒரு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் மூலதனம் என்னங்க, இவங்களுடைய அனுபவங்கள் தான். ஸோ அப்போ இந்த அனுபவங்களை இவங்க நிறையவே லேர்ன் பண்ணணும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், இழப்புகள் வரலாம், துரோகங்கள் வரலாம்,
எது வந்தாலும் சரி, அது என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு, அதை தாங்க இவங்க ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, இப்போ இது லேர்ன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து தொழில் அப்படின்னா இவங்களுக்கு அவசரத்தில் செய்கின்ற தொழில்கள் செட் ஆகாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க நிதானத்தன்மை கொண்டவங்க அப்படிங்கிறதுனால படிப்படியாக சீராக போய் வெற்றி பெறுகின்ற தொழில்கள் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு வந்து கட்டி அதை விற்கிறது. இப்போ வீடு கட்டுறது ஒரு நாளில் முடிஞ்சிருமா? முடியாது இல்லைங்களா? ஸோ அதனாக்க சில காலங்கள் தேவைப்படும். அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக லாங் டைம் ப்ராசஸ் கொடுக்குற மாதிரியான தொழில்கள் இயற்கையாகவே இவங்களுக்கு செட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, உதவி செய்கின்ற மனப்பான்மையும் இரக்க குணமும் இவங்க கிட்ட இயற்கையாகவே உண்டு. அப்போ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொழில்களை பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாக எல்லாமே கேட்பாங்க. பட் சொல்கிற அந்த விடையாகட்டும், இல்லை ஒரு பிரச்சனைக்கு சொல்லுகின்ற தீர்வாகட்டும் பார்த்திங்கன்னா நடுநிலைமையாக இருக்கும். அப்படி ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அப்படி அழகான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ நீதித்துறை, அப்போ நீதித்துறை அப்படிங்கிறதும் இவங்களுக்கு இயற்கையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சேவை செய்கிறது, அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான தீர்வுகளை சொல்கிறது, எதுவுமே மெதுவாக ஆரம்பித்து போகின்ற தொழில்களாக இருக்கிறது. இந்த வரிசை எல்லாமே இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ இதில் எது இயற்கையாக தனக்கு பிடிச்சிருக்கோ, எதில் தனக்கு அனுபவம் இருக்குதோ அது இன்னும் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த தொழிலை எடுத்தாங்க அப்படின்னா இவங்களால நல்லாவே சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்க, இப்போது மகரத்துக்கு உண்டான சில தொழில்களினுடைய பிரிவுகள் அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானம் சம்பந்தமான துறை. இப்போ இதில் வந்து இவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இவங்க வந்து இந்த வீடு வந்து கட்டி அதுக்கப்புறம் சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இவங்க தாராளமாக செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கான மெட்டீரியல்ஸ், இந்த சிமெண்ட்டு, ஜல்லி, இரும்பு அந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு கடைகள், இல்லை அதை கமிஷன் பேசிஸில் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்பு, டைல்ஸு, மார்பிள்ஸு, ஸோ இந்த மாதிரி லைன் எல்லாமே இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த குடிசை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ குடிசை தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து வெல்டிங் ஒர்க் ஷாப்பு, ஃபேப்ரிகேஷன், மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பு, இதுவும் இவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய துறைகள் தான். அதுக்கப்புறம் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட், அதாவது லாரி அந்த மாதிரி கன ரக வாகனங்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லீஸுக்கு கொடுக்கறது, இல்லை அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பாக வைக்கிறது, இதை வந்து சர்வீஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான துறைகளும் இவங்களுக்கு தாராளமாக செட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ஹவுஸு, குடோனு, இதுவும் வந்து இவங்களுக்கு செட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் இந்த கருவாடு, முட்டை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், உணவை பதப்படுத்துதல், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதுலேயும் தாராளமாக இவங்க செய்யலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டன்சி, அதே போல் டாக்குமெண்ட், ஸோ டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது, டாக்குமெண்ட் ரைட் பண்ணுறது, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து நீதிபதி, ஸோ ஜட்ஜ்மெண்ட்க்கு எழுதிட்டு, ஸோ அந்த மாதிரியான துறைகள், சட்டத்துறைகளில் போய்ட்டு இவங்க அதுலேயும் நல்லாவே இவங்களால பரிமளிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மகரத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளவு விஷயங்கள் வருது பாருங்களேன். இதில் இவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒன்றை தேர்ந்தெடுக்கணும். அப்போது தெளிவான திடமான மனநிலையில் தேர்ந்தெடுக்கணும். மகரத்துக்கு ஆகாது என்ன தெரியுங்களா? குழப்பம். அதே போல் கூட இருக்கிறவங்களுடைய ஒரு ஐடியாக்கள், இப்போ இவங்களுடைய நண்பர்கள், இப்போ நண்பர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாக்கள் வந்து இவங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அவங்களுக்கு இது செட் ஆகாது. இவங்களுக்கு வந்து துறையின் வல்லுநர்கள், இல்லை நல்ல அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள், இவங்களோட கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் வந்து தன்னை நல்லா மேம்படுத்திக்கிட்டு அதில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு அந்த அனுபவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு
இத்தனையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த துறையில் இறங்குனாங்க அப்படின்னா இவங்கனால நிறையவே சக்ஸஸ் பண்ணறதுக்கு முடியும். அதே போல் இந்த மகரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் வந்து இந்த சனியினுடைய வீடாக இருக்குங்க. அதனால் இந்த பழைய பொருட்களை எல்லாம் மறுசுழற்சி முறையில் புதுப்பிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களும் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் விவசாயம் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெய், இந்த சமையல் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இப்போல்லாம் வந்துட்டு இந்த செக்கில் ஆட்டுற எண்ணெய் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அது இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக செக்கில் இருக்கிற எண்ணெய்கள் வந்து செய்யலாம். அப்போ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக செக்கு போட்டு அதுக்கப்புறம் இவங்களே அதை தயாரித்து விற்கவும் செய்யலாம். இல்லை அப்படின்னா இதை கமிஷன் பேசிஸில் இவங்க வாங்கி விற்கக்கூடிய விஷயங்களையும் இவங்க தாராளமாக பண்ணலாம். இதுவும் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்படி மகரத்துக்கு அப்படின்னு நிறைய துறைகள் இருக்குது. இதை கொஞ்சம் இவங்க நிதானமாக யோசித்து இறங்கி பண்ணிட்டாங்கன்னா ஓகே. ஆனால் ஒன்றுங்க, முடிவை எடுத்துட்டா இவங்கள அடிச்சுக்கிறக்கு ஆளே கிடையாது. இறங்குனாங்கன்னா அதை முடிக்காமல் விட மாட்டாங்க. ஆனால் முடிவை எடுக்கிறதுக்கு ரொம்ப காலம் தாழ்த்துறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இவங்க வந்து டக்குன்னு ஒரு முடிவெடுத்து இறங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து அடுத்தடுத்து வளர்ச்சியை தான் பார்க்க முடியும். சரிங்க, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.